இந்த வீடியோவுக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சந்தோஷமான வீடியோ கிடையாது, ரொம்ப துக்கமான தாங்க முடியாத ஒரு சோகத்தில் ஷூட் பண்ணுற வீடியோ இது. நம்ம விஜயகாந்த் சாரை பற்றி. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இது நான் வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ போடுற வீடியோ இல்லை. நம்ம தலைவர் பிரபாகரை பற்றி போட்டேன். அந்த வீடியோவும் என் மனசில் இருந்த நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொல்லணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். பட் அந்த வீடியோ பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அதுக்கான நிறைய பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சீக்கிரம் தலைவர் பிரபாகரனை பற்றி வீடியோஸ் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் வரும். ஏன்னா அது ஒரு வீடியோவில் சொல்கிற விஷயம் இல்லை. அது நிறைய அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அவரை பற்றி ரொம்ப கிளியராகவும் ரொம்ப ஒரு ப்ராப்பராகவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோஸ் தலைவர் பிரபாகரை பற்றி வரும். அதே மாதிரி அவரை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நிறைய வீடியோஸ் கேட்குறோம், பார்க்குறோம், நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறோம். அதில் அவரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட படங்கள் நிறையா பார்த்துருக்குறோம். பட் எனக்கு அவரோட படங்களை விட அவர் பர்சனல் கேரக்டர் ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சுருக்கிறேன். அப்படி ஒரு மனுஷன், அவரை பற்றி அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எந்த இன்ட்ரடக்ஷனுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக இது எனக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக என்ன பேசுகிறதுன்னு அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட்டு பேசுகிறதுக்கு வார்த்தைகள் தான் வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு பர்சன். அஃப்கோர்ஸ் நான் ஒரு பெரிய ரஜினி ஃபேனாக இருக்கலாம். பட் விஜயகாந்த் எனக்கு பிடிக்கும். அந்த விஜயகாந்த்ன்ற அந்த குவாலிட்டிஸ், அவரோட குவாலிட்டிஸ் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுக்காக இவரை பிடிக்காதுன்னெலாம் சொன்னால் அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. யார் எந்த ஃபேனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது விஜய் ஃபேனாக இருக்கலாம், அஜித் ஃபேனாக இருக்கலாம், ரஜினி ஃபேனாக இருக்கலாம், கமல் ஃபேனாக இருக்கலாம், யார் எந்த ஃபேனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அத்தனை பேருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு ஆக்டர் அப்படின்னா அது விஜயகாந்த் சாராக தான் இருக்கும். விஜயகாந்த் சாரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எந்த ஆக்டர்ஸோட ஃபேனுமே விஜயகாந்தை பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவரோட குவாலிட்டிஸ் அந்த மாதிரி. சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்த ஒரே ஆக்டர் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறமா விஜயகாந்த் சார் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் விஜயகாந்த் சாரை பற்றி பேசினாலே முதல்ல சொல்கிற விஷயமே, அவரை பார்க்க போனாலோ அவரை தேடி போனாலோ முதல்ல சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவரை பற்றி என்ன விஷயம்னு கேட்பார் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு, புது ப்ரொடியூசர்ஸ்க்கு லைஃப் கொடுத்த இன்றைக்கி அவரால் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதில் விஜய் சார் உள்பட. ஏன்னா விஜய் சாருக்கு கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸ் வரும்போது அவரை சினிமாவில் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பவராக விஜயகாந்த் சாரை தான் சந்திரசேகர் சார் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாரையுமே தன்னோட ஃபேமிலியாக பார்க்குற ஒரு பெரிய மனுஷன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கலாம், சில படங்கள் தோற்றுருக்கலாம். பட் ஒரு நல்ல மனுஷனாக அவரோட நல்ல கேரக்டரில் அவர் என்றைக்குமே தோக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால தான் அரசியலில் எல்லாரும் சொல்லுவாங்க அரசியலில் அவர் ஜெயிக்காமல் போயிட்டாருன்னு. சில பேர் சொல்லலாம். ஆனால் அரசியலில் அவர் ஜெயிக்கலைன்றது வருத்தமே கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அதனால தான் அரசியலில் அவரால் ஜெயிக்க முடியலன்னு கூட நினச்சிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் பாலிட்டிக்ஸில் தைரியமாக நின்ன ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி ஓட்டை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பவர் இருந்தது அந்த டைமில். அவர் நினச்சிருந்தா, விஜயகாந்த் சார் நினச்சிருந்தா ஜெயலலிதா மேடம் கூட அலைன்ஸ் வச்சப்போ அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டு அப்படியே கூட இருந்திருக்கலாம். மேபி அதுக்கப்புறமா ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் சாரே சிஎம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் அவரோட சிஎம் ஆகணுன்றதெல்லாம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது. அதனால தான் அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தார். அதனால தான் அவர் கட் அண்ட் ரைட்டாக எல்லாத்தையும் பேசினார். அதனாலேயே அவரோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற அந்த கேரக்டராலேயே ஜெயலலிதா மேடம்க்கு ஆப்போசிட்டாக வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அவர் அரசியலில் சிஎம் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா அவர் ஜெயலலிதா மேடம் ஃபேவராகவே இருந்திருக்கலாமே. கண்டிப்பாக முடியும். ஆனால் அப்படி அவர் பண்ணவே இல்லை. அவருக்கு தப்புன்னு பட்டதை தப்புன்னு சொன்னார், சரின்னு பட்டதை சரின்னு சொன்னார், தைரியமாக சொன்னார், போல்டாக சொன்னார். அப்படி ஒரு மனுஷனை இனிமேல் நம்ம பார்ப்போமானா நிச்சயமாக தெரியாது. அவர்
கேரக்டர் வைஸ் இஸ் அ வெரி கிரேட் மேன். இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, உலக சினிமாவுக்கே விஜயகாந்த் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆக்டரை இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு. அவரை மாதிரிலாம் இன்னொரு ஆக்டர் வர முடியுமான்னு தெரியல. அடுத்த ஆக்டர்ஸ்க்கோ இல்லை அடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கோ இல்லை அடுத்த டைரக்டர்ஸ்க்கோ லைஃப் கொடுக்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவர் சான்ஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய புது டைரக்டர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ், அப்பேற்பட்டவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்தாரு. இன்றைக்கி பல டைரக்டர்ஸ், பல ப்ரொடியூசர்ஸ் அவரால் வாழ்ந்தும் இருக்காங்க. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சுதை நினைக்கும் போது அது வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. டி நகரில் 24 ஹவர்ஸும் சாப்பாடு போட்டு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் அவர். ஆனால் கடவுள் அவரை நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ சீக்கிரம் பிரிச்சிருக்கக்கூடாது. பட் சொல்லுவாங்களே, நல்லவங்களை எப்போவுமே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் கூப்பிட்டுப்பாங்கன்ட்டு. அப்படி தான் இப்பேற்பட்ட நல்லவரை நம்மக்கிட்டேருந்து சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபீல்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேராக, ஒயிட்டாக, கலராக இருக்கிறவங்க தான் ஹீரோஸாக நடிக்க முடியும்னு இருந்த அந்த ஒரு ஃபார்முலாவை பிரேக் பண்ணது ரஜினி சாருக்கு அப்புறமா விஜயகாந்த் சார் தான். அவர் மேலே எந்த ரிமார்க்ஸுமே சொல்ல முடியாது. சினிமாவில் அவரால் வாழ்ந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே தவிர அழிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் யாருமே கிடையாது. அவரால் நல்லா வாழ்ந்த ஆக்டர்ஸ் இருக்காங்களே தவிர கெட்ட ஆக்டர்ஸ் யாருமே, கெட்டுப்போன ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. நடிகர் சங்கமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கடனில் இருந்தப்போ, அவ்வளோ பெரிய கடன்லேருந்து நடிகர் சங்கத்தை வெளியே மீட்டு கொண்டு வந்ததே விஜயகாந்த் சார் தான். பல ப்ரோக்ராம்ஸு, பல ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நடத்தி இவ்வளோ பெரிய கடனை அடைச்சி சினிமாவில் நடிகர் சங்கத்தில் கடனே இல்லாத அளவுக்கு உருவாக்குனது விஜயகாந்த் சார் தான். இந்த மாதிரி அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஆக்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று சால்வ் பண்ணியிருக்கார். பார்ஷியாலிட்டியே பார்த்ததில்லை. எல்லா ஆக்டரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரே மனுஷன். இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கூட நடிக்கிற ஹீரோயின்ஸ் ஆகட்டும், கூட நடிக்கிற ஆக்டர்ஸ் ஆகட்டும், அத்தனை பேரையுமே வந்து ரொம்ப ஈக்குவலாகவும் ரொம்ப மரியாதையாகவும் ட்ரீட் பண்ண மிகப்பெரிய மனுஷன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் லஞ்ச் டைமில் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் அவர் போய் சாப்பிடுவாராம். அவருக்கு அன்றைக்கி சாப்பிட என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்லேருந்து லைட் பாய் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே ஃபுட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்த்தது ஒரே ஆக்டர் விஜயகாந்த் சார் தான். அந்த மாதிரி சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர், வாழ்க்கையை கொடுத்து அழகு பார்த்தவர், கால் ஷீட்ஸ் கொடுத்து பல ஆக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் டைரக்டர்ஸையும் மேலே தூக்கி விட்டவர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெயினோடு நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன். ஆனால் இன்றைக்கி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரேன்னு யோசிக்கும் போது ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக விஜயகாந்த் சாரை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். விஜயகாந்த் சார் ஆத்மா சாந்தி அடைய நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் சார், இன்றைக்கி நீங்கள் எங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனால் எங்கள் மனசில் என்றைக்குமே நீங்கள் இருக்கீங்க. ஒரு நல்ல மனுஷனா, மிகப்பெரிய மனிதனா. ஹேட்ஸ் ஆஃப் சார்.